பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அவர் வெற்றி பெற்றாலும் அவருக்கான தலைவர் பதவியிலையும் சரி, தோல்வி அடைந்தாலும் அவருக்கான தலைவர்கள் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ரெண்டுத்திலுமே சிக்கல் இருக்கு. அது கட்சி மேலிடம் அண்ணாமலை எடுத்து சொல்லுகிற காரண காரியங்களை எப்படி புரிந்து கொள்ளுகிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒருவேளை மாற்று பவருங்கிறது வேற ஒருத்தருக்கு போற மாதிரியான ஒரு விஷயம் அதிமுக ஏற்பட வாய்ப்பு இருக்குமா சார்? அப்படி எனக்கு உடனே தோணலை. எடப்பாடியோட பவர் அவ்வளோ சீக்கிரம் குறைச்சிட மாட்டாங்க இல்லையா? எடப்பாடிக்கு செல்வாக்கு முன்பு போல் இல்லாமல் இருக்கலாமே தவிர முழுக்கவே அது ஷிஃப்ட் ஆகிடும்னு சொல்ல முடியாது. வளர்ச்சி சார்ந்து பேசிட்டு இருந்த பாஜக திடீர்னு ஏன் ஒரு மதம் சார்ந்து ஒரு ஐடியாலஜியை எதுக்கு கையில் எடுக்கணும்? எல்லாமே தான். எல்லாமே ஏன்னா ராகுல் காந்தி என்ன பேசினார்? பாரத் ஜோடோ யாத்திரையும் போது அதிகமான கோயில்களுக்கும் சென்றிருக்கார். வட மாநிலங்களில், காஷ்மீருக்கு, எல்லா இடத்துக்கும் தான் ஒரு கவுல் பிராமணர் என்று பிரகடனம் செய்திருக்கிறார். இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் தேர்தல் காலத்தில் அவர் இப்படிலாம் பேசுவார். பிரதமர் பேசுறப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி மாறி பேசுறாரே அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மக்கள் முன்னாடி போய் சேர ஆரம்பிச்சிட்டு இல்லையா? அது அவங்களுக்கு வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் குறைக்காதா? வாக்கு சதவீதம் குறைக்குமாங்கிறது ஒரு அடுத்த பாயிண்ட் வர ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன். கிரிக்கெட்டில் பவுலர் யாரை நோக்கி போடுவார்? பேட்ஸ்மேனை மட்டும்தான் நோக்கி போடுவார். அந்த நிலையில் பிஜேபி இருக்கிறது. பேட்ஸ்மேன் எப்படி வேணா இந்த பக்கம் அடிப்பார், அந்த பக்கம் அடிப்பார், அந்த பக்கம் அடிப்பார். இது காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகளோட நிலைப்பாடு. அவ்வளோதான். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் இந்த தேர்தலை ஓஞ்சிட்டாலும் இன்னும் வட இந்தியாவில் அந்த தேர்தலை இன்னுமே ஓயலை அப்படி தான் சொல்லணும். கடந்த சில நாளுக்கு முன்னாடி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க மோடிக்கு ரொம்ப அதிகமான வாக்கு விகிதத்தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ வரக்கூடிய சில செய்திகள் பார்க்குறப்போ இல்லை, காங்கிரஸுக்கும் அதிகமான வலுவானது இருக்குது, அவங்களுமே வெற்றி வாய்ப்பானது அவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சுமே எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளே பேசுறதுக்காக மூத்த பத்திரிகள் பாக்கி சார் நம்மளே இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இரும்புரை சார். நம்ம அது பார்த்துருப்போம். கடந்த சில நாட்கள் முன்பு பார்த்தா எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இந்தியா கூட்டணிக்கு பெரிய வெற்றி வாய்ப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றப்போ, இப்போ கடந்த சில நாட்கள் வரக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதில் இந்தியா கூட்டணி கொஞ்சம் வெற்றி வாய்ப்பெல்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி எண்ணம் வருவதுக்கு என்ன காரணம்னா, பதிவான வாக்குகள் சதவீதம் எதிர்பார்த்த அளவு இல்லை. அது 3-4 கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா 67, 68, 70 டச் பண்ணலை இன்னமும். அதனால தான் சரி, ஆளுங்கட்சிக்கு இருக்காது, மந்தமாக இருக்கிறதுனால இதெல்லாம் எதிர்கட்சிக்கு போகுது அப்படின்னு ஒரு யூகத்தில் சொல்கிறாங்க. முழுக்க யூகம்தான். எதுவாக இருந்தாலும் ஜூன் 4 தான். ஒரு தகவல் நான் சொல்லி ஆகணும். இது பல அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. பல வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 60-70 விழுக்காடு வாக்காளர்கள் முன்னாடி எவ்வளோ ஒப்பீனியன் வச்சுப்பாங்க, நிறைய கருத்துக்கள் வச்சுருப்பாங்க, இவருக்கு போடலாம், அவருக்கு போடலாம் அப்படின்னு. ஆனால் தேர்தல் நெருங்குற சமயத்தில் ஒரு முடிவுக்கு நோக்கி நகர்வாங்க. தேர்தல் அன்னைக்கு தான் ஒரு முடிவு பண்ணுவாங்க, இந்த சின்னத்துக்கு போகணும் அப்படி. இது 75 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு உளவியல். இதை அனலிட்டிக்கலாக சொல்லியிருக்காங்க, அலசி ஆராய்ந்து சொன்னாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஏதாவது மிராக்கல் மாதிரி நடக்கும். உதாரணத்துக்கு 1984 இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்டார். 1991 ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். ஒன்று கவனிக்கணும், ராஜீவ்காந்தி அந்த தேர்தல் நடக்கும்போது ராஜீவ்காந்தி களத்தில் இருக்கார். அவரும் போட்டியிட்டார், அவரும் ஒரு தொகுதியில் களத்தில் இருந்தார். பாதி தேர்தல், ஒரு 5 கட்ட தேர்தல் என்று நினைக்கிறேன், அதில் 2 கட்ட தேர்தல் முடிஞ்சு 3வது கட்ட தேர்தல், 4வது கட்ட தேர்தல் நடக்கிற சமயத்தில் பிரச்சாரத்தின் போது தான் அவருக்கு ஒரு துர்மரணம் நேர்ந்தது, படுகொலை செய்யப்பட்டார். ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்போது நான் என்னென்னா, ராஜீவ்காந்தி படுகொலை பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுது. அதாவது நம்ம கருத்தில் படுகொலைக்கு பிறகு நடத்தப்பட்ட தேர்தல்கள் தான் ஏற்கனவே அவர் இருந்தால் அவருக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கலாம், அதை நம்ம டிஸ்பியூட் பண்ணலை. அதிகமான வாக்குகள் அவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு தான் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது. ஆனால் ஒரு ஜென்ரல் ஃபினாமினா, பொதுவான நிலைப்பாடு என்ன நிகழ்வு அப்படின்னா, திடீரென்று வாக்குப்பதிவு அதிகரித்தால் ஏராளமான மக்கள் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு கொள்ளலாம். அந்த முடிவு என்பது
ஆட்சியாளருக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ இருக்கலாம். பெரும்பாலும் எதிராகத்தான் இருக்கும். இந்த ஆட்சி வேணாயா, இனிமே பொறுத்து இருக்க முடியாது, இந்த ஆட்சி நீ தூக்கி எறியணும், ஆனாலும் ஓட்டு போடு, நம்ம கோபத்தெல்லாம் காட்டு. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஏதாவது ஒரு ஆளாகப்பட்டார், நான் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். 4 பேர் திட்டுறவங்க நான் 4 பேர் சேர்ந்து திட்டுவாங்க. என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டேன், என்னப்பா அங்கேருந்து ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அதை நிகழ்வை பார்த்துருக்கவே மாட்டான், அவனா வந்து விமர்சிப்பான். இது ஒரு இயல்பில் இந்த மாஸ் சைக்காலஜி அப்போது தான் அதிகமான வாக்குப்பதிவு. இந்த முறை அதிகமாக வாக்குப்பதிவாகவில்லை. இதை பாஜக தரப்பு 2 தரப்பு என்ன சொல்கிறேன், பாஜக தரப்பு என்னென்னு சொல்கிறாங்க, போட்டவங்கெல்லாம் எங்கள் ஆளுங்க எல்லோரும் எங்களுக்கெல்லாம் போட்டாச்சு, வராதவங்க வாக்குச்சாவடிக்கு வராதவங்கெல்லாம், அமித்ஷா சொல்லியிருக்கார் நேர்காணலில், வராதவங்கெல்லாம் எதிர்கட்சி ஆளுங்க வரல, ஏதோ விரக்தியில் இருந்தாங்க அப்படின்னு ஒரு பதிவு பண்ணுறாரு. ஆனால் இவங்க எதிர்கட்சிக்காரங்களை சொல்கிறாங்க, மந்தமாக இருக்குது இப்போ வாக்குப்பதிவு இல்லைன்னா கூட அதெல்லாம் எங்களுக்கு போட்ட வாக்கு, கலகலத்து போச்சு. அதனால் அவங்க இன்னொரு பாயிண்ட்டும் எடுக்கிறாங்க. முதல் 2 வாக்குப்பதிவில் எப்படி பேசினாங்க பாஜக தலைவர்கள், அதுக்கு பிறகு நிலை ஏதாவது ஒரு பதற்றத்தோடு பேச. ஆமாம் சார். பாக்கி சார் நம்ம அந்த இதை தான் இப்போ நான் அதை தான் கேட்கலான் இருந்தேன். ஏன்னா முதல்ல பேசுகிறப்போ நாட்டினுடைய எழுச்சியை குறித்து இது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தார் பிரதமர் மோடி. இங்கே நம்ம தமிழகம் வரும்போது மீனவர்களுக்காக நாங்கள் அவ்வளோ செஞ்சுருக்கோம், தமிழ் பேச முடியலேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண அதே பிரதமர் மோடி கடந்த சில நாட்கள் அவங்க கூட பேசி இருக்கிறப்போ ஒரு மதம் சார்ந்து இஸ்லாமியர் குறித்து அவங்க வந்து பேசின அந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ வந்து பேசக்கூடிய விஷயம் இவங்க வந்து குழந்தை ராமரை மறுபடியுமே குடிசைக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஏன் திடீர்னு வளர்ச்சி சார்ந்து பேசிட்டு இருந்த பாஜக திடீர்னு ஏன் ஒரு மதம் சார்ந்து ஒரு ஐடியாலஜியா எதுக்கு கையில எடுக்கணும்? ஒருவேளை பயம் வந்துடுச்சா? ஒருவேளை இந்த வியூகங்கள், இந்த பத்திரிகையில வெளியான அந்த கணிப்புகள் இதெல்லாம் பார்த்து ஒருவேளை பாஜகவும் கொஞ்சம் தோல்வி முகம்ங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு? எல்லாமே தான். எல்லாமே ஏன்னா ஒருவேளை எதிர்கட்சிகள் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இந்தியா கூட்டணி இந்த தேர்தல் சமயத்தில் தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய முரண்பாடுகள் வரும், நல்லா முட்டி மோதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது நடக்கலை. மாறாக இன்னும் வலுவாக தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. மக்கள் மத்தியிலும் ஒரு எண்ண மாற்றம் இருப்பதாக ஊடகங்கள் பதிவு செய்கின்றன. இது அவர்களுக்கு பதற்றம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் செகண்ட் ஒப்பீனியன் இல்லை. இன்னொரு காரணம், அவர் வந்து பாரத பிரதமர் தமிழ்நாட்டில் பேசும்போது தமிழை பற்றி பேசுகிறாரு, தமிழ் பண்பாட்டை பற்றி பேசுகிறாரு, திருக்குறளை பற்றி பேசுகிறாரு, எல்லாமே பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு முடிஞ்சு போச்சு. கேரளாவில் கொஞ்சம் இருக்கா என்ன தெரியல, அது கூட முடிஞ்சிச்சு. கர்நாடகாவில் கொஞ்சம் இருக்குது, ஆந்திர பிரதேசத்தில் கூட முடிஞ்சு போச்சு நேற்றைக்கு 13ஆம் தேதி. வட மாநிலங்களில் தான் பேசுகிறார். நல்லா கவனிங்க, வட மாநிலத்தில் குறிப்பாக அவர் சர்ச்சைக்குரிய பேச்சு, அந்த பேச்சில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் சிறுபான்மையில வம்புக்கு எடுத்திருக்காரு நரேந்திர மோடி. அது பேசுகிறது எங்கே? ராஜஸ்தானில் பேசியிருக்காங்க. ராஜஸ்தானுக்கு நான் பல முறை சென்று விருந்திருக்கேன். அங்கே முழுக்க இந்துத்துவ கோட்பாடு மக்கள் மத்தியில் இருக்குது. காரணம் பார்டர், எல்லை பகுதிங்கும்போது அங்கே ஊடுருவல்காரர்கள், நான் எந்த குறிப்பிட்ட நாட்டை சொல்கிறேன், பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள் அவங்களுக்கு தனிப்பட்ட இஷ்யூ. அது அவங்க ஏதோ ஒரு மதத்தை சார்ந்திருக்காங்க. நான் சர்ச்சைக்கு போக விரும்பல. இல்லை, இது வந்து நம்ம மக்களோட, ஏன்னா ஒரே விஷயத்த பேசுகிறப்ப வந்து காங்கிரஸ் எடுக்கிறப்ப அவங்க ஒரே விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. என்னன்னா பிஜேபியை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு, எங்கே பார்த்தாலுமே மோடியை எதிர்க்கிற அந்த ஒரு ஐடியாலஜியை அவங்க கையில் வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் பிரதமர் வந்து பேசுகிறப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி பேசுகிறாரே அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மக்கள் முன்னாடி இப்போ போய் சேர ஆரம்பிச்சிட்டு இல்லையா? அது அவங்களுக்கு வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் குறைக்காதா? வாக்கு சதவீதம் குறைக்குமாங்கிறது ஒரு அடுத்த பாயிண்ட் வர. ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன். கிரிக்கெட்டில் பவுலர் வந்து யாரை நோக்கி போடுவார்? பேட்ஸ்மேனை மட்டும்தான் நோக்கி போடுவார். அந்த நிலையில் பிஜேபி இருக்கிறது. பேட்ஸ்மேன் வந்து எப்படி வேணா இந்த பக்கம் அடிப்பார், அந்த பக்கம் அடிப்பார். இது காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகளோட நிலைப்பாடு. அவ்வளோதான், சிம்பிள். அந்த மாதிரி தான் இப்போ வந்து விளையாடுறாங்க. தேர்தல் களத்தில் அப்படி தான் செயல்படுகிறார். அதுதான் உண்மை. ஒருவேளை ஆட்சி மாறினா அது நிலைமை வரும். அந்த நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒவ்வொரு இடத்துல மாறி பேசுகிறாரு, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும். அதான் மாறி பேசுவது காரணம், எந்தெந்த மாநிலத்தில் எதை சொன்னால் நமக்கு வாக்கு கிடைக்கும். தேர்தல் என்பதும் வாக்கு என்பதும் இதெல்லாம் ஒரு வணிகமாகவும் சூதாட்டம் போலவும் ஆகிவிட்டது. நம்ம வந்து அதில் மாற்று கருத்து இல்லை. நமக்கு எது போட்டால் எப்படி பேசினா நடக்கும்ட்டு. ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு ராகுல் காந்தி என்ன பேசினார்? பாரத் ஜோடோ யாத்திரையும் போது அதிகமான கோயில்களுக்கும் சென்றிருக்கார்.
வட மாநிலங்களை, காஷ்மீருக்கு எல்லா இடத்துக்கும் தான் ஒரு கவுல் பிராமணர் என்று பிரகடனம் செய்திருக்கிறார். இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் தேர்தல் காலத்தில் அவர் இப்படிலாம் பேசுவார். அவர் பேசுகிறாருன்னா அந்த குற்றமும் சாட்டலை, எல்லா அரசியல்வாதிகளும் பேசுவாங்க. இது காங்கிரஸுக்கும் பொதுவானதல்ல, ரெண்டு கட்சிகளுமே, பிஜேபி எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலை சந்திக்கிற எல்லா கட்சிகளுமே. ஏன்னா அப்போது அவங்களுக்கு ஓட்டு வேணும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பிற மாநிலங்களில் மற்ற கட்சிகள்லாம், இந்தியா கூட்டணி சேர்ந்த கட்சிகள்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது ஏன் திமுக வட மாநிலங்களில் நடைபெறுகிற வாக்கு பதிவுகளின் போது பிரச்சாரத்தின் போது ஏன் பங்கேற்கல? ஒரு திமுக ஆள் போல, ஸ்டாலின் விட்டுருங்க பாவம், அவர் கட்சி தலைவர் முதலமைச்சர். வேறு யாராவது நாடாளுமன்றத்தின் நன்கு அறியப்பட்ட டிஆர் பாலு போன்ற தலைவர் ஏன் மற்ற மாநிலங்களில் பிரச்சாரம் செய்யலை? அதை கவனிச்சிங்களா? ஆமாம். என்ன காரணமா சார்? என்ன காரணமாக இருக்கும்? நான் இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன்னு சொன்னவர் ஏன் இந்தியா முழுவதும் பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு கேள்வியை இயல்பாக எழுப்புறோம். ஏனென்றால் சனாதனத்தை பற்றியும் இந்து மத உணர்வுகளை புண்படுத்துகிற வகையிலும் திமுக தலைவர்கள் பேசியிருக்காங்க. ஆக இப்போ இதே மோடி இஸ்லாமியர் குறித்து காஷ்மீரில் பேசுவாரா? பேச மாட்டார். உத்தரப்பிரதேசத்தில் பேசினாரா? இல்லை. தமிழ்நாட்டில் பேசுவாரா? இல்லை. ஆக அவங்களுக்கு தெரியும். என்னது, ராகுல் காந்திக்கும் தெரியும், முக ஸ்டாலினுக்கும் தெரியும், உத்தவ் தாக்கரே. இதை என்ன சார், இப்போ இதை வந்து கட்சியில் இருக்க ஒரு சாமானிய தொண்டர் அது செய்கிறப்போ, அதுக்கு இப்போ பாஜகவோட ஐடியாலஜி, அவங்களோட சித்தாந்தம் அப்படிங்கிறது வேற. அங்கே இருக்கக்கூடிய நிறைய தொண்டர்கள் ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே சோசியல் மீடியாலையும் சரி, பத்திரிகைகள், செய்திகள் எல்லாத்துலேயுமே கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் பிரதமர் அப்படின்னு இருக்கிறப்ப அவர் இந்தியாவினோட ஒரு முகமாக பார்க்கப்படுறாரு. அப்படிங்கிறப்போ அவர் இந்த கருத்தை சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு இவங்க ஒரு ஆயுதத்தை இவங்களே கையில் கொடுத்துட்டாங்களோ இந்த மாதிரியான பேச்சுகள் மூலமா? பிரதமர் இந்த மாதிரி சொல்லிட்டாருப்பா, இப்படி இவங்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற அந்த துண்டு சீட்டை காங்கிரஸுக்கு இவங்களே கொடுத்துட்டாங்களோ தேர்தல் சமயத்தில்? அது பயன்படுத்திக்கிறாங்க. பிரதமரே பேசியதை வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ சனாதனத்தை எதிர்த்து பேசிய ஒரு தமிழ்நாட்டில் யாரு? உதயநிதி ஸ்டாலின். ஆமாம். கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் அந்த கட்சியினராக பெரிதும் மதிக்கப்படுகிறார். அது கடும் விளைவுகளை சந்திச்சாங்க. அப்போ கூட என்ன பண்ணாரு, நான் சொல்ற சனாதனம் ஒரு கட்டத்தில் தனிப்பட்ட கருத்துனாங்க, பொது வெளியில சொன்னதே தனிப்பட்ட கருத்துனாங்க, பல்வேறு மாற்றங்கள் சொன்னார். இந்து மதத்தை கண்ணாபினம் தீட்டின்னு ராஜா, அந்த இந்து மதம் வேற, நாங்கள் சொல்ற இந்து மதம் வேறங்கிறாரு. ஆக அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் இல்லை. இதனால் ஏதேனும் பாதிப்பு வந்தால் இந்த பாதிப்புகள், ஏன்னா இந்த மாதிரியான குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் சார், இந்த மாதிரியான பேச்சுகள் இதை எல்லாத்தையுமே அவங்க பார்த்துருக்காங்க. எதிர்கட்சிகள்லாம் இந்த மாதிரி பேசி அவங்க என்ன மாதிரியான இந்தியா கூட்டணிக்குள்ளார குழப்பங்கள்லாம் வந்தது அப்படிங்கிறத பாஜக இருப்போ, ஒருவேளை இந்த எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுல ஒருவேளை அந்த பயத்துல சொல்லக்கூடிய இதுன்னு இதை நம்ம எடுத்துக்க முடியுமா? எது பயத்துல? பாஜக சொல்லக்கூடிய இந்த பேச்சுகள், மதம் சார்ந்து இப்ப பேசக்கூடிய, கடந்த சில நாட்களாக பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள். மதம் சார்ந்து இவர்கள் பேசுவது அதீதமானதான், ஏற்புடையதல்ல. அது அவர்களும் புரிந்து கொண்டிருக்கு. உடனே என்ன பண்ணாங்க, எங்களை மாதிரி சிறுபான்மைகளை பண்ணவங்க யாரும் கிடையாது, நாங்கள் தான் ஹஜ் யாத்திரைக்கு நிறைய இது பண்ணி சலுகைகள்லாம் கொடுத்துருக்கோம். அப்புறம் இன்னொன்று சொன்னார், நேற்று அமித்ஷா சொன்னார், நாங்கள் அவர்கள் காங்கிரஸ் கட்சி திரும்ப காங்கிரஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க, காங்கிரஸ் கட்சி முஸ்லீம்களை ஓட்டுகளாக பார்க்குது. அப்படி அவர்கள் பேசுவதற்கு காரணம் ஏற்கனவே பேசியதால் ஏற்பட்ட சிக்கல் இருக்குல்ல, அதை களைவதற்கான முயற்சி தான். தமிழ்நாட்டிலையும் எடுத்துங்களேன், இந்து மதத்தை பற்றி ராஜா பேசுகிறார் கண்ணாமினன்ட்டு, அப்புறம் என்ன பேசுகிறார், நான் சொல்கிற இந்து மதம் வேற, நீங்கள் சனாதன இந்து மதம், நான் அது வேற, நாங்கள் இருக்கிறத நாங்களாம் இந்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் அந்த இது இப்படி ஒரு சொல்லிட்டோம்னா அதனால் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது ஓட்டில் பிரதிபலிக்கும். அதனால் நம்ம வேறு மாதிரி சொல்லுவோம். அப்போ உடனே ஸ்டாலின் சார், தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இந்துக்கள் அதிகம், தமிழ்நாட்டில் திருக்கோயிலுக்கு நாங்கள் அவ்வளோ பண்ணோம், திமுகவிலே 80% இந்துக்கள், இதெல்லாம் சொல்லுவார். ஆக ஒன்று சொல்லிட்டோம்னா உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடும். சொன்ன பிறகு அதனால் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் அதை மாற்ற முயற்சிக்கிற அணுகுமுறை எல்லா தரப்பினருக்கும் உண்டு. அதுக்கு திமுகவும் விலக்கலை, பாஜகவும் விலக்கலை, காங்கிரஸும் விலக்கலை. காங்கிரஸ் என்ன சொல்லிச்சு, 1984 இந்திரா காந்தி படுகொலையின் போது கிட்டத்தட்ட 3500 சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்ட போது 3500 சீக்கியர்கள் முன்பின் தெரியாதவங்க, போது எந்த விதமான தனிப்பட்ட காரணம் கிடையாது, ரோட்டில் போனவங்களாம் இழுத்து வச்சு அடித்தாங்க, கொலை பண்ணாங்க, கடுமையான மிகப்பெரிய உலக அளவில் சர்ச்சை ஏற்படுது. அது குறித்து என்ன சொன்னார் ராஜீவ்காந்தி, ஒரு பெரிய ஆலமரம் விழுந்தால் பூமி அதிரத்தான் செய்யும். ஆமாம், அது ரொம்ப சர்ச்சையானது. அது அதுவும் அது ஏனென்றால் அது தேர்தலில் முடிஞ்ச பிறகு நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா அது இந்திரா காந்தி படுகொலை மட்டும்தான் பிரதானமாக கொல்லப்பட்டது. இதெல்லாம் அலை வீசுது.
ஓகே. அது அதனுடைய விளைவு கொஞ்சம் தெரியும். இப்போ அதே மாதிரி நம்ம வட இந்தியா இப்போ இன்னைக்கு இருக்க இந்த 4ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு பார்க்குறப்ப வட இந்தியாக்கள்ல மோடிக்கு பிறகு அந்த ராகுலுடைய அலையானது கொஞ்சம் வீசுது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? இப்போ இல்லை, நான் சில மாதங்களுக்கு முன்பே சொல்கிறேன். ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை, அப்புறம் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையா 2 பயணம் போனார். முதல் பயணத்தில் தான் அதிகமான தாக்கம் இருந்தது. அவருடைய பயணத்தின் மூலம் அவருடைய கிராஃப் ஏறிச்சு. நான் பல தளங்களில் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு ராகுல் காந்தி மீதான ஒரு செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது. ஆக இப்போ புதுசாக ஏற்படலைன்னு சொல்ல வரேன். என்னுடைய கேள்வியும் சந்தேகமும் ஆதங்கமும் என்னவென்றால், இவ்வளவு செல்வாக்கு அதிகரிக்கிற காங்கிரஸ் கட்சி அதிகமான இடங்களை ஏன் போட்டியிடவில்லை என்று தெரியவில்லை. ஏன்னா என்கிட்ட சில புள்ளி விவரங்களுக்கு இப்போ 2014 எத்தனை ஒரு குறிப்பிட்ட 467 என்று நினைக்கிறேன், சரியா நம்பர்னா என்கிட்ட இருக்கு, நான் அதை விட்டுருவோம். இந்த ஒரு 467 தொகுதிகளில் போட்டியிட்டு 44 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது சரியான புள்ளி விவரம் அல்ல. ஆனால் 2014 போட்டியிட்ட இடங்களை விட 2019 போட்டியிட்ட இடங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்க குறைஞ்சிது, போட்டியிட்டது. நான் வரேன், அடுத்த பாயிண்ட் வரேன். ஆனால் வெற்றி பெற்ற இடங்கள் 2014 பெற்றது 44 என்னமோன்னு வச்சுங்களேன், 2019 52 53 அதிகரிச்சிருக்கு. போட்டியிட்ட இடங்கள் குறைந்தாலும் வெற்றி பெற்ற இடங்கள் அதிகரிச்சிருக்கு. இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் எல்லாமே கூட்டணி கட்சிகள் விட்டு கை கட்டிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் செய்த தவறு. கூடுதல் இடங்களை பெற வேண்டும், வந்த வராட்டம் போடும் என்கிற ஒரு துணை வேணும். வயநாட்டில் இந்தியாவில் கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற்றாலும் வயநாட்டில் தனியாக தானே போட்டிடுறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் பஞ்சாபில் ஆம் ஆத்மியோட போட்டியிட இல்லை, தனியாக தானே போட்டிடுறாங்க. அது அப்படி இருக்கும்போது தேச அளவில் பார்ப்போம், ஒரு கை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவர்களிடம் வராதது எனக்கு வியப்பாக இருக்கிறது. இந்த தன்னம்பிக்கை தான் பாஜகவுக்கு வெற்றி காரணம், வேற ஒன்றும் கிடையாது. நரேந்திர மோடி பாஜகவோட ஹிந்துத்துவா சிவப்பு காவி அதல்ல, பாஜகவினோட தன்னம்பிக்கை. அவங்க இறங்கி வேலை செய்யறாங்க அந்த ஒட்டுமொத்த இல்லை, நமக்கு வருவோம் பார்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சார், தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக உறவு முறிந்து விட்டது. ஆமா, இப்போ முறிஞ்சுதானே. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பாஜகவும் அதிமுக தனித்து போட்டிட்டாங்க. ஆமா, துணிஞ்சு போட்டிட்டாங்க. கழகங்கள் யாரும் சாராம ஒரு டெஸ்ட் பண்ணி ஒரு கை பார்க்கலாம். நிறைய இடங்கள் வெற்றி பெற்றார்கள், வாக்கு சதவீதம் ஓரளவு இன்க்ரீஸ் ஆகும். இப்போது மக்களவை தேர்தல் போது அதிமுக பாஜக உறவு முறிந்து போயிடுச்சு, அநேகமாக நிரந்தரமாக முறிஞ்சு போன மாதிரி ஒரு தெரியுது. அது அப்படித்தான் போகும் போல இருக்கு. என்ன பண்ணாங்க, உடனே போய் 10 சீட்டு 20 சீட்டு யாருக்காவது நிறைய அள்ளி அப்படி இல்லையே, அதிகமான இடங்களை பாஜக தான் போட்டியிட்டது தமிழ்நாட்டில். ஸோ நான் வந்துட்டேன், என்னை தனியாக விட்டேன்ல, இப்போ நான் தான் ராஜா என்கிற ஒரு தன்னம்பிக்கையை பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தன்னம்பிக்கையை காங்கிரஸ் கட்சி வளர்க்கவில்லை. மம்தா சீட்டு கிடையாதுன்னா ஓகே, நான் போட்டிடுறேன், 42 தொகுதியில் நான் போட்டிடுறேன், மம்தாவும் போட்டியிடுறோம், பிஜேபியும் போட்டு வர்றது பார்த்துக்கலாம், உழைப்போம், நான் காங்கிரஸை இந்த நாட்டுக்காகவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். இந்த தன்னம்பிக்கையை பாஜக காங்கிரஸ் கட்சி இழந்து விட்டது. ஒட்டுமொத்தமாக அங்கே வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பேசிட்டோம். நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னால் திமுக அதிமுக இதில் இப்போ என்னன்னா அதிமுக குறித்த அந்த பேச்சுக்கள் சில நியூஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த எலெக்ஷனுக்கு பிறகு சில மாற்றங்கள் நடக்கலாம் அப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா அதில் முக்கியமான அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், இல்லை செங்கோட்டையனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குள்ளாரையுமே அந்த சின்ன ஒரு கிளாஷ் வந்து போயிட்டு இருக்கு, எடப்பாடியா இருக்கும் அவங்களுக்கும் இடையில. அப்படி மாதிரி சில செய்திகள் எல்லாமே பேப்பர்ல அப்படியே குட்டி குட்டி துணுக்குகளாக போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க 2 கட்சி தான் சொன்னீங்க, திமுக சொன்னீங்களா, இப்போ அதிமுக சொன்னீங்க, நான் பாஜகவும் சேர்த்து சொல்றேன். ஓ, பாஜக இருக்கும். களத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் களத்தில் வேட்பாளர்களாக யாரெல்லாம் நிறுத்தப்படுவார்கள் என்கிற விவாதத்தில் பாஜக தரப்பிலையும் சில அதிருப்தி இருப்பதாக தெரிகிறது. அதிமுக தரப்பிலும் சரியா வேலை செய்யல கட்சியினர், மாவட்ட செயலர் என்கிற அதிருப்தி இருப்பதாக தெரிகிறது. திமுக தரப்பிலும் அதே போன்ற நிலை தான். இதில் ஒவ்வொன்றா வரேன். திமுகவை எடுத்துப்போம். முதல்ல திமுகவை பொறுத்தவரை சேலத்தில் நடைபெற்ற மாநாடு, சேலத்தில் எதற்காக நடத்தப்பட்ட மாநாடு என்றால் மக்களவைத் தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் கைகாட்டுகிற ஆட்களை வேட்பாளர்களாக இருக்கணும், அதுதான் அவருடைய விருப்பம். அதை வெளிப்படுத்தினார். ஆமாம், அவர் கூட சொல்லியிருந்தார் முதலமைச்சர்கிட்ட சொல்கிறப்ப, அந்த மாநாட்டில் எங்களுக்கும்
கொஞ்சம் இது பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். மாநாட்டில் நேரடியாகவே சொன்னது என்னன்னா, இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுங்க, இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு தர வேண்டும். அப்படின்னால இளைஞர் அணியை சேர்ந்தவர்களுக்கு அதிக வாய்ப்பு தர வேண்டும். அப்படின்னா உதயநிதி ஆட்களுக்கு அதிக வாய்ப்பு தரும். இது இயல்பு, கட்சியில் மிக மிக இயல்பாக நடக்கிறது. இதில் இன்னொரு காரணம் உண்டு. திமுக ஏதேனும் பின்னடைவு ஏற்பட்டால் அதுக்கு மூத்த தலைவருடைய மெத்தனமான அணுகுமுறை, ஊழல் புகார்கள், பல்வேறு புகார்களுக்கான ஒரு காரணம். இதெல்லாம் கலைஞர் கருணாநிதி காலத்திலையும் இருந்தது. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை சரியாக சமாளித்தார், கையாண்ட விதம் வேற, கையாண்டார் மிகச்சிறப்பாக. மு.க. ஸ்டாலின் ஏன் அப்படி செயல்படவில்லை என்று புரியல. ஒருவேளை இந்த தேர்தலில் சில அல்லது பல இடங்களை திமுக இழக்க நேர்ந்தால் நிச்சயமாக மாவட்ட செயலர்கள் எல்லாத்தையும் மாற்றம் வரும். இல்ல அவர் வார்னிங் கொடுத்திருந்தாரு முதலமைச்சர், அவரே வெளிப்படையா சொல்லியிருக்காரு, கண்டிப்பா எலெக்ஷன் தான் விட நடவடிக்கை எடுப்பேன், எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்கும், நீங்க மற்ற கட்சிகள் கூடவே கொஞ்சம் தோழமை பாட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, தேர்தலில் இதெல்லாம் எதிரொலிச்சா தோல்வியை வந்ததுன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் கட்சியினர் தலைவர்களை எச்சரிச்சிருக்காங்க. இப்போ அந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஒன்று இது திமுக, இது இயல்பு. அப்போதான் அடுத்த தலைமை யாருன்னு அடையாளம் காட்ட முடியும். எப்பவுமே ஒரு தேர்தல் சமயத்தில் அடுத்த தலைமை அடையாளம் காட்டப்படுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும். 1984 ஜெயலலிதா அம்மையார் அடுத்து அடையாளம் காட்டப்பட்டது 84 மக்களவை தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல், அது ஒரு காரணம். அதே மாதிரி அதிமுக தொடர்ச்சியாக தோல்வி பெற்று வருகிறது. இந்த முறை வேட்பாளர்கள் எல்லாம் புதுசாக தான் களமிறக்கப்பட்டாங்க. நிறைய வேட்பாளர் புதுமுகங்கள், நிறைய பேர். அப்போ புதுசாக களமிறக்கும் போது அதுக்கு வரவேற்பு இருக்க வேண்டும். பொதுவாக எங்கே இருந்ததுன்னா இது இருக்கும், அறிமுகம் இல்லைன்னா பலன் கிடைக்குமான்றது வேற. ஏன்னா பழைய ஆட்கள்லாம் ஏன் போன வாட்டி நல்லா கொள்ளாடிச்சாங்க, ஒன்றும் செய்யலப்பா என்கிற மனப்பான்மை இருக்கும். அதனால் புது வேட்பாளர் போட்டாங்களா தெரியல. ஆனால் போட்ட வேட்பாளர்களில் பல பேருக்கு சரியான சீனியர்ஸ் மூத்த தலைவர்களா ஒத்துழைப்பு தந்தார்களா? கட்சியில் இப்போ என்னதான் இருந்தாலும் கிரவுண்ட் ஒர்க் சரியில்லை, அவங்க கிரவுண்ட் ஒர்க் ஒழுங்காக பண்ணல, கிரவுண்ட் ஒர்க்கு களப்பணி சரியாற்றலை. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஒரு பகுதியில் ஒரு கட்சி தலைவர் செல்வாக்கு மிக்கவராக இருந்தால் அவரது சொல்லணும் இல்லை, இன்னார அடையாளம் காட்டும். அதுலலாம் அக்கறை காமிச்சாங்கன்னு தெரியல. ஏன் தெரியலன்னு சொன்னால், எல்லா தொகுதிகளும் பிரச்சாரம் செய்தவர் யார்? கட்சியினோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அவரை தான் பார்க்க முடிஞ்சது. மற்றவர்கள் பேசியது மிக குறைவாக. மற்ற கட்சிகள் அப்படி கிடையாது. அது ஒரு பார்வை. அப்படி இல்லை என்றால் அது தேர்தல் முடிவில் எதிரொலிச்சார். நிச்சயமாக கட்சி தலைவர்கள், கட்சி பொதுச் செயலாளர் நடவடிக்கை எடுப்பார், ரீவேம்ப் பண்ண வேண்டி வரும். பண்ணால் கட்சிக்கு நல்லதுன்னு நம்ம நினைப்பாங்க. இது இயல்பு. திமுக ஆச்சா பாஜகவிலே கூட தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை களப்பணியை சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அவர் கட்சியை விசிபிள் ஆக்கிட்டார். நல்ல ஒரு தனித்து இயங்கக்கூடிய கட்சியாக நிரூபித்து காமிச்சு விட்டார். இப்போ அவரை எம்பி மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான மேலிடம் உத்தரவு சொல்லியிருக்காங்க. அது அவருடைய கையை கட்டி போட்ட மாதிரி. அப்போ தன்னுடைய இனிமே வெற்றி பெற்றாலும் சரி, நாளைக்கே வெற்றி பெற்றாலும் அண்ணாமலை முழுக்க கோயம்புத்தூர் தொகுதியை தான் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. கட்சியை பரவலாக செயல்படுத்து. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடியுமே சொல்லியிருந்தார், எம்பி தேர்தலில் நான் போட்டி போட மாட்டேன், முதலமைச்சர் தான் அப்படிங்கிற அந்த இதில் அவர் முதலமைச்சர் ரேஞ்சுக்கு அவரை கொண்டு போயிருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் எல்லாருமே, அவருடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களுமே. ஸோ அப்படி அவர் எம்பி தேர்தலை இந்த இதில் அவருக்கான வெற்றியோ அந்த ஒரு தோல்வியோ அது அவரை எதிரொலிக்குமா சார்? அந்த இதில் தோல்வி வந்துடுச்சுனாலும் அவரோட தலைமையில் தானே தமிழ்நாட்டில் பாஜக இருந்தது பாருங்க அப்படின்னு அவர் மேலே குற்றம் சாட்ட வாய்ப்பு இருக்கும். அவர் வெற்றி பெற்றாலும் பாஜக வெற்றி பெற்றாலும் வேறு பார்வை வந்துடும். அவர் இப்போ டெல்லிக்கு போகட்டும், இங்கே வேறு யாராவது கட்சி வேறு யார்கிட்ட கொடுக்கணுங்கிற அழுத்தமும் கட்சி. ஸோ அவர் வெற்றி பெற்றாலும் அவருக்கான தலைவர் பதவியிலையும் சரி, தோல்வி அடைந்தாலும் அவருக்கான தலைவர்கள் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ரெண்டுத்திலுமே சிக்கல் இருக்கு. அது கட்சி மேலிடம் அண்ணாமலை எடுத்து சொல்லுகிற காரண காரியங்களை எப்படி புரிந்து கொள்ளுகிறது அப்படின்னு பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு அண்ணாமலைக்கு இருக்குது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம அதோட ஐடியாலஜிக்கு அரசியல்லாம் ஏற்றுக்கிறோமா இல்லைன்னு அப்படி சொல்லலை. கட்சியை வளர்த்துருக்காரு. அந்த கட்சி 4 பேருக்கு தெரிகிற மாதிரி ஒரு வெளிச்சம் போட்டிருக்கார். அதுக்கு இந்த தேர்தல் முடி எப்படி இருந்தாலும் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஒருவேளை அவர் எம்பியாக இருந்தால் அவர் எம்பியாகவும் இருப்பார், தமிழ்நாடு பாஜகவும் இருப்பார், தலைவராகவும் இருப்பார். அப்படின்னு மேலிடம் விட்டால்
நல்லது அந்த கட்சிக்கு. அப்போ அவர் களப்பணி ஆற்றுவார். எம்பியாகவே இருந்து தொகுதிக்கும் செய்வார், தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்து தமிழ்நாடு முழுவதும் செயல்படுவார். ஸோ அது அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ணா எம்பியாக இருந்தவர், மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போ தான் திமுக வெற்றி பெற்றது. அப்புறம் மக்களவை தேர்தல் தொகுதி உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்து விட்டு தான் நம்ம முதலமைச்சர் ஆனார். ஸோ அதனால் அது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை, இப்படியே இருக்குது. ஆனால் மேலிடம் என்ன செய்யும்னு பார்க்கணும். இதே பாஜகவினுடைய இது மக்களவை தேர்தலில் போட்டியிட்டாங்க, பல பேர் போட்டிக்கிட்டாங்கல்ல. அதில் வந்து கட்சி தலைமைக்கு உடன்பாடு இருந்ததா, விருப்பம் இருந்ததா, ஒரு தயக்கம் இருந்ததா, அதெல்லாம் கேள்வின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் மக்களவை தேர்தல் முடிவு தமிழக பாஜகவிலும் அதனுடைய தாக்கம் எதிர்வலிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சார் இதில் ஏன் திரும்பவும் நான் அதிமுக அந்த இதில் கேட்குறேன் அப்படின்னா, அதிமுகவில் இதுக்கு முன்னாடி 2 அணிகளாக பிரிஞ்சுட்டாங்க. ஓபிஎஸ் அவங்க தனியாக வந்துட்டாங்க, எடப்பாடியார் அவங்க இதில் தனி அணியாக இருக்கப்போ இப்போ சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, ஓபிஎஸ்க்கு நெருக்கமானவங்க இங்கே இருக்க பார்த்தா எஸ்பி வேலுமணி இவங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் பேசிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு சில பேப்பரில் அந்த இதில் எழுதுறாங்க. அது கிசு அப்படின்னு நம்ம வந்து கடந்து போனாலுமே இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒருவேளை மாற்ற பவருங்கிறது வேற ஒருத்தருக்கு போற மாதிரியான ஒரு விஷயம் அதிமுகவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குமா சார்? அப்படி எனக்கு உடனே தோணலை. எடப்பாடியோட பவர் அவ்வளோ சீக்கிரம் குறைச்சிட மாட்டாங்க இல்லையா? எடப்பாடிக்கு செல்வாக்கு முன்பு போல் இல்லாமல் இருக்கலாமே தவிர முழுக்கவே அது இது ஷிஃப்ட் ஆகிடும்னு சொல்ல முடியாது. உடனே அவருக்கு செல்வாக்கு போயிட்டு அவர் எதிர்பக்கம் இருக்கிற ஓபிஎஸ்க்கு சேருமான அப்படிலாம் நடக்காது. நரேந்திர மோடி தோல்வி அடைந்தால் ராகுல் காந்தி வருவார், ராகுல் காந்தி தோல்வி அடைந்தால் நரேந்திர மோடி வருவார்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். கடந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. அப்படி உடனே இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு இல்லை அப்படின்னா உடனே ஓபிஎஸ்ஸை தூக்கி வைப்பாங்கன்னா இல்லை. என்னன்னா அங்கே ஏதோ ஒரு ஈகோ இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் மற்ற தலைவர்களுக்கும். அந்த ஈகோ என்ன என்று கண்டறிந்து அந்த தலைவர்கள் தீர்த்து கொண்டான விஷயம் வேற. நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிற மாதிரி அது உண்மை. அது எல்லா புது செய்திகளா அவங்கள பத்தின செய்திகள் தான் வந்துட்டு இருக்கு. பாஜகவினுடைய திமுகல கூட உண்டு, அதெல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கும். அப்படி இல்லைன்னா கட்சி இல்லைன்னு அர்த்தம். 10 பேர் இருக்கிற ஒரு குரூப்பு அதல்ல, கட்சியில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதை எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சிருந்தா எடப்பாடி தெரிஞ்சிருக்கும் நினைக்க. அவர் என்ன செயல்பட போறாரு தெரியல. இதையெல்லாம் கலைஞர் கருணாநிதி கையாண்டார், திறம்பட கையாண்டார். அவங்க இருந்தப்ப அந்த இந்த மாதிரி எல்லாமே எம்ஜிஆர் காலத்தில் உண்டு சார். நான் ஒரு 2-3 சம்பவங்கள் சொல்றேன், பழைய சம்பவம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். அதிமுக தலைவர் முதலமைச்சராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த போதே அதிமுகன்னு ஒரு தனி கட்சி தொடங்கி மக்கள் செல்வாக்க பெற்றார் எஸ்.டி. சோமசுந்தரம். காணாம போயிட்டார், மறுபடியும் அந்த கட்சிக்கே வந்தார். அதிமுகவின் சின்னமான இரட்டலைக்கு வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியார் எம்ஜிஆர். நம்புவீங்களா? சொல்லியிருக்காரு. அது ஒரு சிக்கல், அது ஒரு டெக்னிக்கல் ரீசன். கோயம்புத்தூரில் நடைபெற்ற போது அதிகாரபூர்வ வேட்பாளருக்கு மேலே இன்னொருத்தர் வேட்பாளருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டது கட்சியின் சார்பாக. அப்போ அவர் மட்டும் வேறு சின்னத்தில் போன. அப்போதெல்லாம் ஒரே சின்னம் இந்த கட்சி தாவல்லாம் இல்லை, சட்டம்லாம் இல்லை அதுக்கு முன்னாடி. அப்போது வந்து அதிமுக வேட்பாளரை ஆதரித்தும் இன்னொருவர் இரட்டை சின்னத்தில் போட்டியிட்டவர் எதிர்த்தும் பேசியிருக்கார். இது ஒரு சூழல். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராகவே கட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் எம்ஜிஆர் தான் ஒப்பாரமிக்காதும் இல்லாத தலைவராக அதிமுக செயல்பட்டார். அவர் இல்லைன்னா கட்சி இல்லை. அவரோட செல்வாக்கு ஆளுமை அதனாலே வெற்றி கண்டது. கலைஞர் கருணாநிதிக்கு எதிராகவும் நிறைய நடந்திருக்கு. 1977 மக்களவை தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தது, படுதோல்வி அடைந்தது. அப்போது கருணாநிதி கட்சி தலைவர் பதவியிலேருந்து விலகினார், ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ண உடனே 2ஆம் நிலை தலைவர்களாக இவர் தலைவராக இருந்தனால தான் கட்சி படுதோல்வி அடைஞ்சது, இவர் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு மூத்த தலைவர்கள்லாம் செகண்ட் லைன் லீடர்ஸ்லாம் கருதினாங்க. அப்படி இயக்கமே நடத்தப்பட்டது. அப்போது நான் விலகுகிறேன்னு ஓப்பனாக சொன்னார். ஆனால் தொண்டர்கள் வந்து இல்லை நீங்கள் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி நிலைமை மாறிச்சு. கட்சி தலைமையை எதிர்த்து நான் தான் திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் நான் தான் சொன்னவர் யாத்திரமா வைகோ 1993 கடைசியில் எதிர் நின்றது. இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் உழைப்பும் கலைஞர் கருணாநிதி கிட்ட இருந்தது. ஆனால் தான் அவங்கெல்லாம் நினைச்சாங்க. அந்த கலைஞருக்கு இருந்த அந்த ஒரு ஆற்றலும் ஆளுமையும் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு ஆற்றலும் ஆளுமையும் தாண்டி அப்ப இருந்த கட்சி தொண்டர்களே அந்த ஒரு நீங்க சொல்லியிருந்தீங்க கலைஞர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா தொண்டர்கள் வந்து சொல்லிருங்க இல்ல நீங்க தான் தலைவர் அப்படின்னு. எம்ஜிஆர் இருக்கிறப்ப நீங்க தான் தலைவர்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே எம்ஜிஆர் தான் சொல்லிட்டு இருக்க. ஜெயலலிதாவுக்கும் உண்டு. ஆமா, ஜெயலலிதாவை எதிர்த்து மூத்த தலைவர்களான நாவலர் நெடுஞ்செழியன், இப்போது இருக்காரு திருநாவுக்கரசு,
அப்புறம் அரங்கநாயகம், இன்னும் பண்டுட்டி ராமச்சந்திரன் 4 பேர் வெளியே போய் 4 அணியினாங்க. இந்த 4 பேருமே எம்ஜிஆர் அவர்களோடு நெருக்கமாக இருந்த தலைவர். இருந்தாலும் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆட்சி கிடையாது, அலுவலகம் கிடையாது. இப்போ இருந்த ராயப்பேட்டை அலுவலகத்தில் வந்து முழுக்க மற்றவர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த இதெல்லாம் மீட்டாங்க. அந்த அம்மாவுக்கு காரணம் அதுக்கு அவங்க காமிச்ச ஒரு முழுமையான அந்த இவ்வளோ பவரும் அந்த மாசுமே வந்து இப்போ எடப்பாடியார்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுமா சார்? ஏன்னா இப்போ தென் மாவட்டங்கள் அதுலேயுமே பார்த்தா கொஞ்சம் புரட்சி குழு மாதிரி தனியாக ஒன்று கிளம்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாமே வருது. ஸோ தேர்தல் முடிஞ்சிருக்க இந்த மாதிரி சமயத்தில் இருக்கப்போ அந்த ஆளுமே இவர் கையில் எடுப்பார் எடப்பாடியார். ஏன்னா கண்டும் காணாதான் போயிட்டு இருக்காரு அப்படின்னு தொண்டர்கள் சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகுது. இதுக்கு சரியான பதில் ஜூன் 4ஆம் தேதி சொல்கிறோம். ஓகே, அப்படின்னா தேர்தல் முடிவு தான். தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் எத்தனை இடங்களை வெற்றி பெறுகிறார், அப்போ அவருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது, அப்போனா கட்சி சாலிடாக இவர் பக்கம் இருக்குன்னு உறுதியாக சொல்லலாம். இப்போவே இருக்குதான், பல சட்ட போராட்டங்களை இவங்க தான் ஜெயிக்கிறாங்க. பல மாநாடுகள், கருத்தரங்குகள். இப்போ மதுரையில் மாநாடு நடத்தினார், ரொம்ப சிறப்பாக தான் நடத்தினார். அது என்ன பெல்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மதுரையில் அவரால் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. இருந்தாலும் தேர்தல் இந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் மாதிரி தான். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணியிருக்காரு, ஃபைனல் எக்ஸாமில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் எந்த கட்சியோடு கூட்டணி இல்லாமல், அதாவது ஒரு சில கட்சிகள் சின்ன கட்சிகள் இருந்தாலும் தனித்து போட்டிட்டு மிகப்பெரிய சவால்களை 2 கட்சியை எதிர்கொண்டு கம்பி மேலே நடந்திருக்காரு. அதில் அதுக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்குதோ அதை வச்சு அவருடைய வெற்றி தோல்வி எந்த திசையில் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லா கட்சிகளுக்குமே இந்த தேர்தல் முடிந்த பிறகு தான் என்ன அப்படிங்கிறது தெரிய இருக்கும். நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கருத்துக்களை வழமைக்கு மிக்க நன்றி சார். ஐபிசி தமிழுக்கே நெஞ்சார்ந்த நன்றி. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.